Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 Exponents and Powers exercise 10.1 question number 2. Question pathina simplify and express the result in power notation with the positive exponent. So generally pathina namalukku terms வந்து a power b அப்படி இருக்குன்னா a ன்றது நமக்கு வந்து base, b ன்றது நம்ம power அப்படினு சொல்லுவோம், அப்படி இல்லனா exponent term அப்படினு சொல்லுவோம். So இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இந்த மாதிரி பவர் நோட்டேஷன், இந்த மாதிரி பேஸ் இருக்கணும் பவர் இருக்கணும், அந்த மாதிரி நோட்டேட் பண்ண சொல்றாங்க. பவர் வந்து பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட்டா இருக்கணும், பவர் வந்து பாசிட்டிவ் பவரா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை. இப்போ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், -4 the whole power 5, the overall value divided by -4 the whole power 8. சோ இப்போ இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும். So இதுக்கு வந்து law of exponents என்ன இருக்குன்னா, ஜெனரலா a power m divided by a power n, அதாவது நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல நமக்கு சேம் பேஸ் தான் இருக்கு, a n இருக்கு, பட் நமக்கு பவர் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. இங்க பவர் வந்து m, இங்க வந்து பவர் n. இந்த மாதிரி இருக்குன்னா காமனா ஒரு தடவை a எழுதினா போதும், நியூமரேட்டர் பவர் அப்படியே எழுதணும் m ன்னு, அதுக்கப்புறம் டினாமினேட்டர் பவர் எழுதணும்னா ஒரு மைனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு n அப்படின்னு எழுதணும். So இப்போ இந்த ரூலை யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் பேஸ் என்ன இங்கேயும் பேஸ் என்ன -4, காமனா பேஸ் வந்து -4 இருக்கு, நியூமரேட்டர் பவர் வந்து 5, அப்புறம் ஒரு மைனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், டினாமினேட்டர் பவர் வந்து 8. ஸோ 5 - 8. ஸோ இப்போ 5 - 8 அப்படின்னும் போது 8 - 5 என்ன 3. ஸோ பிகர் நம்பரோட சிம்பிள் பாத்தீங்கன்னா மைனஸ். ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து -4 the whole power -3. தென் பேஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாவும் இருக்கலாம் பாசிட்டிவாவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பாசிட்டிவாக தான் இருக்கணும், -3 இருக்கிறத நம்ம வந்து பாசிட்டிவ் பவராக மாற்றணும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அகைன் இன்னொரு லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் என்னன்னா a பவர் -m இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்னா இந்த ஓவரால் டேர்மை டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம், 1/a பவர் -m இப்போ வந்து +m மாறிடும். ஸோ ஜஸ்ட் இந்த டேர்மை டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடணும், அதாவது 1 பேஸ்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ பேஸ் வந்து -4 அது அப்படியே தான் இருக்கும், பட் பவர் பார்த்தீங்கன்னா -3 என்னவாயிரும் +3 ஆயிரும். ஸோ இப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர், 1/-4 the whole power 3. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ கமிங் டு த செகண்ட் ப்ராப்ளம், செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்கு, 1/2 power 3 the whole square. ஸோ இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிரிக்கலாம், நியூமரேட்டரில் வேற டேர்ம் இருக்கு, டினாமினேட்டரில் வேற டேர்ம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அகெயின் இன்னொரு லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் a/b the whole power m, நியூமரேட்டரில் வேற பேஸ் டினாமினேட்டரில் வேற பேஸ், பட் பவர் பார்த்தீங்கன்னா காமனாக m இருக்கு. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த காமன் பவர் ரெண்டு டேர்முக்குமே அப்ளை ஆகும். ஸோ a power m divided by b power m இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அப்போ அந்த ரூல் அப்ளை பண்ணும்போது இங்கே நியூமரேட்டரில் 1 இருக்கா, இங்கே பவர் வந்து 2, ஸோ அப்போ 1 ஸ்கொயர் ஆயிரும். டினாமினேட்டரில் ஆல்ரெடி ஒரு 2 power 3 இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஓவரால் ஸ்கொயரும் இருக்கும். ஸோ இப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னா 1 வந்து ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது, 1 × 1 which is equal to 1. ஸோ இப்போ 2 power 3 the whole square இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் பார்த்தீங்கன்னா a power m the whole power n இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பவரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a பேஸ் அப்படியே தான் இருக்கும், பவர் பார்த்தீங்கன்னா m × n இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ 1 ஸ்கொயர்னா 1 டிவைடட் பை 2 பவர் 3 × 2 இந்த மாதிரி எழுதலாமா, ஏன்னா இந்த ஓவரால் பவர் பார்த்தீங்கன்னா 3 the whole ஸ்கொயரும் இருக்கு, அப்போ 3 × 2. ஸோ இப்போ 1/2 பவர் 3 2s are என்ன 6. ஸோ இப்போ 1/2 power 6 தான் 2 power 6 தான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ கமிங் டு த தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே -3 the whole power 4 × 5/3 the whole power 4 இருக்கு. ஸோ இங்கே வேற பேஸ் இருக்கு, இங்கே வேற பேஸ் இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் பார்த்தீங்கன்னா a power m × b power m டிஃப்ரெண்ட் பேஸ் இருக்கு, பட் பவர் வந்து காமனாக இருக்கு அப்படின்னா அந்த காமன் பவரை வெளியில எடுத்துடலாம் m அப்படின்னு, பேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் a × b அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இங்கே காமனாக இங்கேயும் பவர் என்ன இங்கேயும் பவர் என்ன 4, அதை வெளியில எடுத்துடலாம். இங்கே பேஸ் வந்து -3, அதுக்கப்புறம் × 5/3, இந்த பேஸ் வந்து 5/3. இப்போ 3 3 கேன்சல் ஆயிரும், -5 the whole power 4.
ஸோ இங்கே பவர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எய்தர் இதோட நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவரில் வந்து ஈவன் நம்பர் இருக்குன்னா உள்ளே வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னா அது எப்போவுமே எப்படி ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அப்போ -5ன்றது என்ன ஆயிரும், ஜஸ்ட் +5 ஆயிரும். ஏன்னா பவரில் வந்து நம்மளுக்கு ஈவன் பவர் இருக்குது. ஸோ 5^4. இது எப்படி வருது அப்படின்னா -5 the whole power 4 இருக்கா, இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம், -1 × 5 the whole power 4 இப்படி எழுதலாம். ஸோ ஜென்ரல் அகைன் இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது a × b the whole power m நம்ம எப்படி எழுதலாம், a power m × b power m எழுதலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம், -1 the whole power 4 × 5^4 அப்படின்னு எழுதலாம். -1 the whole power 4னா என்னது, -1 × -1 × -1 × -1 into 5^4. ஸோ அப்போ minus into minus plus, plus into minus minus, minus into minus plus, 1 into 1 1, again 1 into 1 1, again 1 into 1 1, 1 into 5^4. So 1 into any value அந்த particular value, so 5^4 அப்படின்னு வந்துரும். ஸோ இத்தனை ஸ்டெப்ஸ் நம்ம போட்டு சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும், 5^4. அதை நம்ம சிம்பிளாகவே ஜஸ்ட் -5 the whole power 4 இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் சைன் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து ஈவன் நம்பரில் பவர் இருக்குது, அதாவது 2 4 6 8 அந்த மாதிரி இருக்குன்னா இதை சிம்பிளாகவே நம்ம எப்படி எழுதலாம், 5^4 அப்படின்னு எழுதிடலாம். இதே வந்து ஆட்ல இருக்கு பவர்னா இந்த டேர்ம் அப்படியே தான் வரும், -5 the whole power 4 அப்படியே தான் வரும். ஓகே, ஸோ எதர் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டாலும் சரி, இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி எழுதினாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் வந்து சேம். பவர் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் +5 அப்படின்னு போட்டாலே போதும். ஸோ கம்மிங் டு த ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3^-7 divided by 3^-10 இந்த ஓவரால் டேர்ம் இன்டூ 3^-5 இப்படி இருக்கு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூமரேட்டரில் சேம் பேஸ், டினாமினேட்டர்லையும் சேம் பேஸ் இருக்குது, பட் பவர் வந்து வேற வேற இருக்குது. அப்போ என்ன லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் அப்ளை பண்ணலாம், a^m டிவைடட் பை a^n இந்த மாதிரி இருக்குன்னா காமனாக a எழுதினா போதும், நியூமரேட்டர் பவர் m, டினாமினேட்டர் பவர் n. ஸோ இப்போ ஒரு மைனஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி n எழுதலாம், a^m - n அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம இங்கே 3 தான் இங்கே காமன் பேஸ். நியூமரேட்டர் பவர் என்ன, மைனஸ், அதுதான் m. டினாமினேட்டர் பவர் என்ன, -10. அதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மைனஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் ஆஃப் என்னோட வேல்யூ இங்கே -10 இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ இந்த டேர்ம் இன்டூ 3^-5 இருக்கு. ஸோ இப்போ 3^-7 மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன, ப்ளஸ், அதுக்கப்புறம் ஒரு 10 இருக்கு, இன்டூ 3^5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே 3^10 - 7 என்ன, 3. ஸோ 3^3 ஆயிரும் இன்டூ 3^5. ஸோ அகைன் நம்மளுக்கு இன்னொரு லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் என்ன ரூல் இருக்கு, a^m இன்டூ a^n. இது எப்படி எழுதலாம், நம்ம காமனாக ஒரு தடவை எழுதுனா போதும், m இன்டூ n இந்த மாதிரி, அதாவது இங்கே ஒரு பவர் m இருக்கு, இங்கே ஒரு பவர் n இருக்கு அப்படின்னா இதை வந்து m + n அந்த மாதிரி எழுதலாம். ஸோ a^m இன்டூ a^n இட் இஸ் நத்திங் பட் a^m + n. ஸோ இப்போ அந்த ரூல் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு காமனாக பேஸ் என்ன இருக்குது, 3. ஸோ பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், 3 + 5, 3 + 5 என்ன, 8. ஸோ அப்போ 3^8 தான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ கம்மிங் டு த ஃபிஃப்த் ப்ராப்ளம், we have 2^-3 into -7 the whole power -3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா a^m இன்டூ b^m. ஸோ இங்கே வேற பேஸ், இங்கே வேற பேஸ், பட் காமன் பவர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அந்த பவர் m நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம், பேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம், a இன்டூ b. ஸோ இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணி நம்ம இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், இங்கே பவர் என்ன, -3, அது வெளியில் போயிடும். பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2, இந்த பேஸ் வந்து -7. ஸோ அப்போ 2 × 7 பார்த்தீங்கன்னா 14, இங்கே எந்த சைனுமே இல்லை, அப்போ ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்ன, மைனஸ், த ஹோல் பவர் -3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இப்போ நியூமரேட்டரில் பவர் பார்த்தீங்கன்னா -3 இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு போகும்போது +3 ஆயிரும்.
ஸோ அப்போ அதுக்கு லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு a பவர் மைனஸ் m இந்த மாதிரி இருக்குன்னா அதை டினாமினேட்டருக்கு கொண்டு போயிருமா 1 பை a பவர் ப்ளஸ் mன்னு மாற்றுவோம். ஸோ அந்த ரூல் அப்ளை பண்ணி இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம் 1 பை இந்த பேஸ் அப்படியே தான் இருக்கும் -14 அப்படியே தான் இருக்கும் -3 என்ன ஆயிரும் +3 ஆயிரும் -3 வந்து +3 ஆயிரும். ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் ஃபார் த fifth subdivision அதாவது 1 by -14 the whole power 3. Thank you. Thanks for watching.